வணக்கம். இன்னைக்கு ஆப்டிடியூடில் ஜியாமெட்ரிலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு வேர்ஹவுஸ் அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதனுடைய ஃப்ளோர் ஏரியா 6400 ஸ்கொயர் மீட்டராக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெக்டாங்குலர் அனெக்ஸாக மாற்றுறாங்க. ஸோ ஒரு சைடில் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளோர் ஏரியா ஒரிஜினல் ஃப்ளோரோடைய ஏரியாவில் 1/4 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ எத்தனை மீட்டர் அவங்க அந்த லென்த் வைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃப்ளோர் 6400 மீட்டர் ஸ்கொயர்னு எடுக்கிறோம். ஸோ சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்னவா வரும்னா 80. அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 80 கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் ஏரியாவில் 2 பக்கமும் 4 பக்கமே 80 மீட்டர் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த பிரெத்து அதே தான் இருக்கும், 80 மீட்டர்னு. லென்த்து மட்டும்தான் 80 + எக்ஸ்னு மாறும். ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்டெண்டட் ஏரியா என்ன அப்படின்னா, ஒரிஜினல் ஏரியாவுடைய 1/4. ஒரிஜினல் ஏரியா 6400, அதில் 1/4 1600ன்னு இருக்குது. ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் பீஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, லென்த் இன்ட்டு பிரெத், லென்த்து எக்ஸு, பிரெத்து 80. ஸோ ரெண்டையும் மல்லே பண்ணால் 1600 மீட்டர் கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 20 மீட்டர் கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் இதோட 80 மீட்டரோட ஒரு எக்ஸ் 20 மீட்டர் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.